வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இங்கே நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் அரக்கு வேலியில் இருக்கிற போரா கேவ்ஸ் அப்படிங்கிற இடத்த பற்றி தான். நம்மளுக்கு போரா அப்படின்னாக்கா தெலுங்கில் வயருன்னு அர்த்தம். அது கேவ்ஸுங்கிறது அந்த கேவ்ஸு தான், குகைகள். இது அனந்தகிரி ஹில்ஸ் அப்படிங்கிற மலைக்கு மேலே இருக்குது. இது 4000 அடி உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த கேவ்ஸ் நேச்சுரல் ஃபார்மேஷன் தான். இயற்கையால் நதிகளோட தண்ணி இந்த பாறையில் பட்டு எவ்வளவோ நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இது அந்த சுண்ணாம்பு கற்கள் இருக்கிற இடத்துல அந்த நதியோட வாட்டர் பட்டத்தினால இது உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய விதமான ஷேப்ஸு ரொம்ப அதிசயத்தக்கதாக இருக்குது. உலகத்துலேயே இவ்வளவு கீழே ஒரு குகை இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்கிறா. 80 மீட்டர்ஸ் கீழே இந்த குகை இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. இதில் ஒரு குட்டி கோவிலும் இருக்குது. இதுக்கு ஒரு கதை சொல்கிறா. ஒரு ஷெப்பர்ட் போயின்னு இருக்கும்போது இந்த குகைக்குள்ளே அவர் தான் பார்த்தாராம். பார்த்துட்டு சிவனை பார்த்தேன், சுவாமி சிவன் பார்த்தேன்னு சொல்கிறார். அதனால் இங்கே ஒரு சிவன் பார்வதி கோவிலும் இருக்குது. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது டிக்கெட் இருக்குது, 60 ரூபான்னு நினைக்கிறேன் அடல்ட்ஸ்க்கு. இந்த போகிற இடத்துல நிறைய மங்கீஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அங்கங்கே ஆட்களை வச்சுருக்கா. அவள் கொம்பு வச்சுட்டு இந்த திறத்தின்ண்டே இருக்கா. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமாக அவள் போக மாட்டேங்கிறா இந்த மங்கீஸ். அதனால் அவளுக்கு நிறைய ஃப்ரூட்டி இது மாதிரி பேக்கெட்ஸ் வச்சு அதுக்கிட்ட கொடுத்தா அதை குடிக்கிறதுக்காக எடுத்துன்னு போயிடுறது. இப்போ நம்ம அவ்வளோ படியும் இறங்கிட்டு இந்த கேவ்ஸ்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் சண்டே போனதுனால ரொம்ப கும்பலாக இருந்தது. இந்த மேலே பாருங்க, இந்த மாதிரி மலை, இந்த மலை தான் அந்த மாதிரி உருகி இயற்கையாகவே இந்த கேவ்ஸாக உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்னும் கூட இது உள்ளுக்குள்ளே கேவ்ஸ்க்கு உள்ளே கூட நீங்கள் போகலாம். இந்த பாருங்க, இந்த படிகள் நிறைய இருக்குது. ஆனால் நான் இந்த படிக்கு உள்ளெல்லாம் இறங்கி பார்க்கல. இதிலேயே கேவ்ஸ் நல்லா தெரியறது. அங்கே ரொம்ப அழகாக லைட்டிங் வேறு கொடுத்துருக்கா. ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால அவள் லைட்ஸ் வேறு வச்சுருக்கா. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே அதிசயமாக இருக்குது. அதை இன்னும் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் உள்ள வரைக்கும் போய் பார்க்கலாம். ஒரு அம்மா குழந்தைய வச்சுருக்கா மாதிரி ஒரு ஷேப் இருக்குதுன்னு சொல்கிறா. அதே மாதிரி சிவா பார்வதிக்கு இங்கே ஒரு கோவிலும் இருக்குது. இது சுண்ணாம்பு கற்கள்னால் ஆக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான உலக பிரசித்தி பெற்ற ஒரு இடம்னே சொல்லலாம். எல்லா ஊர்லேருந்தும் இதை பார்க்குறதுக்காக வரா. ஆனால் கொஞ்சம் இந்த இடத்த அடையிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளவு தூரம் நடக்கணும், நம்ம இந்த படிகளில் இறங்கணும். ஆனால் நாங்கள் இறங்கி இதெல்லாம் பார்த்தோம். நீங்களும் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அப்படியே குறைஞ்ச ஒருத்தர் பண்ணின மாதிரி இயற்கையாகவே இது அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் பார்த்தோம். ரொம்ப ஒரு அழகான இடம். முதல்ல பார்க்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் பார்த்துட்டோம். வெளியில் அவ்வளோ வெயிலாக இருக்குது. இந்த குகைக்குள்ளே அவ்வளோ தூரம் ஒரு குளுமை, ஏசி ரூமில் இருக்கா மாதிரி டெம்பரேச்சர் நல்லா கோல்டாக இருக்குது. இங்கே கூட நிறைய குரங்குகள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறது. நாங்கள் இருக்கும்போதே அந்த பையை அதுகள் கண்ணாடி, மொபைல் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறது அப்படின்னு சொல்கிறா. ஒருத்தரோட பேக்கை அது பிடிச்சிட்டு போய் அதில் இருக்கிற சிப்ஸ் பேக்கெட்லாம் எடுத்து சாப்பிட்டதை நான் பார்த்தேன். என் பக்கத்துலேயே தான் அவள் இருந்தா. அதையும் நான் எடுத்திருக்கேன். இங்கே வரும் பாருங்க நீங்கள். ஆனால் அது நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது சாப்பிட்றதுக்கு எதாவது வேணும் அப்படின்னு தான் நம்மக்கிட்ட வருது. இது குகைக்கு மேலே இருக்குது. இந்த மலையை தான் அப்படி குறைஞ்சாப்புல இயற்கையால் பண்ணியிருக்கு பாருங்க. எதுவும் கீழேயும் விழலை, உள்ளேயும் போகலாம். நம்ம எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க, அவ்வளோ கூலாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு இடம்தான் இது. ஆனால் அன்றைக்கி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனதுனால ரொம்ப கும்பல். இதை பாருங்க, அந்த பேக்கை வாக்கிட்டேருந்து எடுத்துன்னு வந்துட்டு பாருங்க, அது எப்படி வாயாலே திறக்கிறதுன்னு சிப்ஸ் பேக்கெட்டையும் எடுத்துட்டு முள்ள எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஃப்ரூட்டி மாதிரி ஏதோ வச்சுருந்தா அதையும் எடுத்துட்டு அந்த பேக்கை போட்டுட்டு ஓடி போயிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.